ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். என்ன விவரம்? அகிலா, வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலே புரட்சி செய்ய தொடங்கி இருக்கின்றார். அவர் தற்போது டெல்லி சென்றிருப்பது பெரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக அவர் ஆன்மீக பயணத்திற்காக சென்றிருக்கிறாரா அல்லது அரசியல் பயணத்திற்காக சென்றிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கின்றது. ஏற்கனவே அவர் டெல்லி சென்று வந்ததுதான் கட்சியில் பெரும் புயலை கிளப்பியது. தலைமையின் அனுமதியை பெற்று இவர் சென்றாரா, தன்னிச்சையாக சென்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. அதற்கு அவரே பதிலளித்திருந்தார், நான் மட்டும் செல்லவில்லை, பல பேர் சென்றார்கள் என்று. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர வேண்டும், அப்போதுதான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் என்று வந்திருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய பிரதமர் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்களோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ யாரையேனும் சந்திக்க போகிறீர்களா என்ற கேள்விக்கு தான் ஆன்மீக பயணத்திற்காக டெல்லி வந்திருப்பதாகவும் இங்கிருந்து ஹரித்வார் செல்ல இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கமாக தீவிர ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்கள் ஹரித்வார் செல்வது வழக்கம்தான். இதற்கு முன்பு செங்கோட்டையன் ஹரித்வார் சென்றிருக்கிறாரா, அது போன்று வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இமயமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் அடிக்கடி சென்றிருக்கிறாரா என்பது குறித்த தகவல் இல்லை. திடீரென்று ஏன் அவர் ஹரித்வார் செல்ல வேண்டும், தனக்கு மனதிலே ஒரு நிம்மதி வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறாரா அல்லது செய்தியாளர்களை திசை மாற்றுவதற்காக அவ்வாறு சொல்லிவிட்டு வேறு யாரேனும், அதாவது மத்திய அமைச்சர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் ஹரித்வார் சென்று விட்டு மீண்டும் டெல்லி வந்துதான் தமிழ்நாடு செல்வீர்கள், அவ்வாறு மீண்டும் டெல்லி வரும்போது இங்கு பாஜக தலைவர்களை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். டெல்லி பயணம் எதோ தெரிஞ்சு செய்யா ஹரித்வார் போறேன். இது ஆன்மீக பயணமா அரசியல் பயணமா? முழுக்க முழுக்க அரசியல் தலைவர்கள். மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்க போறதா தகவல் சொல்லியிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஹரித்வார் போறேன். இல்லை, போயிட்டு ரிட்டர்ன் வந்து டெல்லியில் பார்ப்பீங்களா? ஹரித்வார் போயிட்டு வந்து சாமி தரிசனம் சார். ஐயா, உங்களுடைய டெல்லி பயணம் எதோ தெரிஞ்சு செய்யா? ஹரித்வார் போறேன். இது ஆன்மீக பயணமா அரசியல் பயணமா? ஆன்மீக பயணம். முழுக்க முழுக்க அரசியல் தலைவர்கள். மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்க போறதா தகவல் சொல்லியிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஹரித்வார் போறேன். இல்லை, போயிட்டு ரிட்டர்ன் வந்து டெல்லியில் பார்ப்பீங்களா? ஹரித்வார் போயிட்டு வந்து சாமி தரிசனம் சார். ராஜேஷ், இப்பொழுது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி போதும் கூட அவர் ஆன்மீக பயணம் என்று கூறியிருப்பதை தான் நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். இருப்பினும் கூட அவர் பாஜக முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மத்திய வட்டாரங்கள் சொல்வது என்ன? அகிலா, அவர் செய்தியாளர் சந்திப்பிலே அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்கிறார், இப்போதைக்கு நான் ஹரித்வாரா செல்கின்றேன், சென்றுவிட்டு வந்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன என்ற தகவலை நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார். உண்மையிலேயே அவர் ஆன்மீக பயணம்தான் வந்திருக்கின்றாரா அல்லது ஆன்மீக பயணத்தோடு சேர்த்து அரசியல் பயணமாகவும் வந்திருக்கிறாரா என்பதை சிந்திக்க வேண்டிய, அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே அவர் டெல்லி சென்று அங்கு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். அதிமுகவில் நிலவி வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அங்கு பேசியிருக்கின்றார். அவரே அதனை செய்தியாளர் சந்திப்புகளிலே ஒப்புக்கொண்டு விட்டார். அதாவது, நான் மட்டும் செல்லவில்லை, இன்னும் சிலரும் கூட அங்கு சென்றிருக்கிறார்கள், ஏன் பிரதமரையே சந்தித்தவர்கள் கூட இருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கின்றார். எனவே மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் அல்லது வேறு ஏதேனும் விஷயங்களுக்கு, ஏனென்றால் அவருடைய அந்த பேட்டிக்கு பிறகு அவர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மேற்கொண்டு செங்கோட்டையன் என்ன மாதிரியான காய் நகர்த்தல்களை செய்ய போகிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அதனால் மீண்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடைய ஆலோசனை நடத்தி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வேறு ஏதேனும் விஷயங்களை மேற்கொள்வாரா என்ற சந்தேகமும் அனைவருக்கும் எழுந்திருக்கின்றது. எனவே அவருடைய இந்த பயணம் அரசியல் ரீதியான சந்திப்பா அல்லது ஆன்மீக சந்திப்பா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.